வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். தமிழ் தமிழ் மொழி என்று சொல்லி முழங்கும் அனைத்து மக்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன், தமிழ் அறிஞர்களுக்கும் சொல்கிறேன், தமிழில் புதிய ஒலிப்பான்கள் தேவைப்படுது. ஏன் ஒலிப்பான்னா, தமிழில் வந்து எஃப்ன்ற வார்த்தைக்கு அந்த ஃபோன்ற சவுண்டு கிடையாது. அப்போ அந்த ஃபோ வந்து இந்த போக்கு பண்ணி ஒரு கோடு போட்டால் ஃபோ, போ, அந்த மாதிரி மேலே கோடு போட்டால் போன்ற மாதிரி புது புது சின்ன சின்ன கோடை போட்டு அந்த ஒலிப்பான்களை உருவாக்கணும். அப்படி ஏன் ஒலிப்பான் தமிழ் மொழி இருக்கிற மொழியில் புதுசாக மேலே கோடு போடுறது, கீழே கோடு போட்டு புதிய ஒரு ஒலிப்பானில் ஏன் உருவாக்குறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் அப்படியே டெலிஃபோன்னா டெலிஃபோன்னு எழுதலாம் இல்லைங்களா? இப்போல்லாம் டெலிஃபோன் தான் எழுதணும், அதனால் டெலிஃபோன்னு எழுதலாம். இந்த மாதிரி நம்ம தமிழில் புதிய ஒலிப்பானில் உருவாக்கணும். அப்போ தமிழோடைய ஒரிஜினாலிட்டி போயிடாதா, அதோடைய தூயத்தன்மை போயிடாதான்னு சொல்லுவீங்க. தமிழ் மொழியில் யாருக்குமே தெரியாது. தூய தமிழில் பேசினா எவனுக்குமே புரியாது இந்த காலத்தில். அப்பப்போ மொழி வந்து அதில் பல மொழி கலப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சமஸ்கிருதம் தமிழ் மொழியில் கலந்துச்சு, இந்த சம்பாஷணை, நமஸ்காரம் போன்ற வார்த்தைகள் மாதிரி பல வார்த்தைகள் வந்து பல்வேறு மொழிகளிலிருந்து உள்ளடக்கியது. அப்பப்போ மொழி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஒலிப்பானில் கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அரபி எழுத்து 1 2 3 அது என்ன தமிழ் எழுத்தா? 1 2 3 4 5 100 1000 வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் யார்? அரபி எழுத்து. அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம், அது தமிழ் எழுத்து ஆகிக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த ஒலிப்பானில் உருவாக்குறதுக்கு ஒரு குழு அமைச்சிங்கன்னா நான் அதுக்கு இருந்து வழி செய்வேன். நான் சொல்கிறேன், தமிழும் வளரும். விஞ்ஞான வார்த்தைகளெல்லாம் அப்படியே தமிழ்லேயே எழுதிக்கலாம், தெரியுதுங்களா? அதை வந்து நம்ம செய்யணும். இதற்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. நன்றி, வணக்கம்.